இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரோடு பிரயாணம் பண்ணுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 17. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். And when the cloud was taken up from the tabernacle, then after that the children of Israel journeyed. And in the place when the cloud abode, there the children of Israel pitched their tents. Numbers chapter 9 verse 17. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மேகம் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மேலே எழும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களது பிரயாணத்தை தொடருவார்கள். மேகமானது ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கும் இடத்துல அவங்க பாளையம் இறங்குவார்கள். அதாவது தங்க டென்ட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல தங்குவார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் யாரோடு பிரயாணம் பண்ணுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்க நிக்கிற ஒரு மனிதர்கிட்ட பிரதர், நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு பதில் சொல்லுவாரு. எப்படி போறீங்க அப்படின்னு சொன்னா, பஸ்ல இந்த இடத்துல இறங்குவேன், இந்த பஸ் மாறுவேன், இந்த ரூட் வழியா போவேன், போயிட்டு அங்க உள்ள காரியங்கள் என்னெல்லாம் பண்ண போறாரோ அவருடைய பிளான்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அதே நேரத்துல ஒரு 4-5 வயசு குழந்தை அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நிக்கும். அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம, பாப்பா எங்க போற அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும். எப்படி போற, எங்க போற, என்ன பண்ண போற, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாலும் அதுகிட்ட இருந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்து அது சிரிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தெரிந்த காரியம் என்ன அப்படின்னா, அப்பா கூட நான் ஊருக்கு போறேன், அவ்வளவுதான். ஆனால் அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய அந்த மகிமையின் மேகமானது அதன் மேல் தங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கள் டென்ட்டுகளை அங்க அடிச்சு அந்த இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள். அதாவது அந்த இடத்துல கூடாரம் போட்டு அங்க இருக்காங்க. அடுத்ததாக மேகம் எப்போது உயர எழும்புகிறதோ அப்போ அந்த மேகத்தை பார்த்த உடனே ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தங்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ நான் என்னுடைய திட்டத்தின்படி என்னுடைய காரியம் எல்லாம் நான் பிளான் பண்ணி அதன்படி போகிறேனா, அல்லது கர்த்தர் என்னை எப்போது எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போறேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் உண்டு. முதலாவது, நம்ம போறோம் அப்படின்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சரியா போறது கிடையாது. ஆரம்பிக்கிறது என்னமோ கர்த்தர் கூட ஆரம்பிப்பாங்க, ஆனா போற போக்குல உலகத்துடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு தெரிய வரும். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தருடைய கரத்தை விட்டுருவோம், நம்மளா நடக்க ட்ரை பண்ணுவோம். அது என்னன்னா, நமக்கே தெரியாம நம்முடைய பாதை மாறிவிடுகிறதை நாம பார்க்க முடியும். ஆனால் எப்படி அந்த சின்ன குழந்தை தன்னுடைய அப்பா கையை பிடிச்சிட்டு, அதுக்கு தெரிஞ்சது ஊருக்கு போறோம் அவ்வளவுதான், ஆனால் அது எப்படி போறோம், எந்த இடத்துல எல்லாம் பஸ் மாறுறோம், இது எதுவுமே அதுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் யோசித்தா தெரியும், பஸ்ல அதுக்கு தூக்கம் வரும், தன்னுடைய தகப்பனுடைய மடியில அது நல்லா படுத்து தூங்கும். இன்னும் பஸ் எங்கெல்லாம் நிக்குதோ அங்க அப்பா பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுப்பாருன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பார். இப்படியாக எல்லா விதத்திலையும் குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணி தான் ஊருக்கு ஒரு தகப்பன் கூட்டிட்டு போவாரு. அதே போலத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவரது கையை பிடித்து கொண்டு நம்ம பிரயாணம் பண்ணும்போது, போகிற வழி எப்படி இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். நான் என்னதான் வேற இடத்துக்கு மாறி மாறி நான் போக வேண்டியது இருந்தாலும், எந்த இடத்துல டைவர்ஷன் இருந்தாலும், அவரோடு கூட நாம் பயணிக்கும் போது டெஸ்டினேஷனுக்கு கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கையை பிடித்து கொண்டு நடக்கணும். எப்படி இஸ்ரவேலர் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் அவங்க பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லையோ, அதை போல நாமும் இருக்கும்போது தேவன் நம்ம பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை
பத்திரமாய் டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நிறைய நேரத்துல தகப்பனே நாங்களா டிராவல் பண்ண நினைக்கிறோம். ஆவியானவரே, இந்த மாதிரியான காரியங்கள் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்பா, நீங்க எங்க உணர்த்துறீங்களோ, எப்ப உணர்த்துறீங்களோ அதை மாத்திரம் நாங்க செய்ய, அந்த இடத்திற்கு மாத்திரம் நாங்கள் டிராவல் பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, சில நேரத்துல நாங்க ஃபார்வர்ட் போகாத மாதிரி கூட எங்களுக்கு தோணலாம். ஆனாலும் தகப்பனே, ஒரு பிரசன்னம் இல்லாமல் நாங்க எங்கேயும் போக கூடாதுப்பா. ஆவியானவரே, இந்த காரியத்துல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை தாங்க. தொடர்ந்து உமது கையை பிடித்து தகப்பனே எங்க ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட் பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.